அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது மகர ராசிக்காரர்கள் இருக்காங்களா? அப்போனா உயிரே போனாலும் சரிங்க, இவங்க 2 பேரை மட்டும் நம்பிடாதீங்க. அதிலும் நிகழவிருக்கக்கூடிய இந்த குரு பகவானினுடைய அதிசார பெயர்ச்சியின் காரணமாக இந்த 2 நபர்களால் மிகப்பெரிய அளவில் தாக்கம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறது. இது மிகப்பெரிய அளவில் விபரீதத்தையும் தங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த 2025 ஆண்டுல குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வரக்கூடிய அக்டோபர் 18ஆம் தேதி குரு அதிசார பெயர்ச்சியாகிறார். இந்த குரு அதிசார் பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 ராசிகள்லையுமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, தெய்வ வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்டோபர் 18ஆம் தேதி மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு குரு அதிசார பெயர்ச்சி ஆக போகிறார். அதே நவம்பர் மாதத்தில் கடகத்தில் இருந்து மீண்டும் மிதுனத்துக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதுவே பார்த்தீங்கன்னா குரு அதிசார பெயர்ச்சி அப்படின்னு அழைக்கிறோம். குரு அப்படிங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர். பிள்ளை பேரு, திருமணம், செல்வம், செழிப்பு போன்ற அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறாருங்க. சனி பகவானிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி அப்படின்னு சொன்னால் குரு பகவான் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பொதுமக்கள் பலரும் அச்சப்படுவாங்க. ஆனால் உண்மையிலேயே குருவை கண்டுதாங்க நாம் அச்சப்பட வேணும். குரு அப்படிங்கிறவர் ஞானக்காரகர். தர்மத்துடன் நடந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே குரு பகவான் உதவி செய்வார். குரு அப்படிங்கிறவர் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். ஆனால் அதனை நிதானமாகத்தான் கொடுப்பார். அதுதான் இந்த அதிசார குரு பெயர்ச்சியில் நடக்கப்பெற போகிறது. அந்த வகையில் இந்த அதிசார குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது மிக பெரிய மேன்மையை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். 6வது இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் 7வது ஸ்தானத்துக்கு உச்சமாக வருகிறார். கேட்ட வரத்தை கொடுக்க குரு பகவான் வருவதால் அற்புதமான நேரமாக இருக்க பெற போகிறது. திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக திருமணம் நடக்கும். திருமணம் கைகூடும் காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க. 7ல் குரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. யோகமான நேரமாகவே இருக்க பெற போகிறது. தங்களுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய வகையில் நல்ல துணை அமையும். நல்ல கணவர் அமையும் அற்புதமான நேரமாக இருக்க பெற போகிறது. நல்ல நண்பர்கள் அமைவதற்கான யோகமும் இருக்க பெறுகிறது. சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகலாம். வெளிநாட்டில் வேலை, கல்வி போன்றவை உண்டாக செய்யும். அதற்கான நல்ல நேரம் கைகூடி வரப்போகிறது. நீங்கள் நினைத்ததை சாதிப்பதற்கு அற்புதமான நேரமாக இந்த காலம் அமையும். முதல்ல நல்ல படிப்பு அமையும். வெளிநாட்டு வேலை அமையும். சனி பகவான் 3வது இடமான உபஜப ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அபிலாஷைகள், ஆசைகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது. மகரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரதமை திதியில பிறந்திருந்த பிரச்சனையாகும். மகரமும் துலாமும் திரிசூனியம் அடைவதால் பிரச்சனைகள் உருவாகலாம். தற்போது குரு பார்க்கறதுனால பல நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க. தொழிலில் நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. நல்ல பணம் உடையவர்களின் தொடர்பாக கிடைக்க பெறுவீங்க. தொழிலை தெளிவாக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு அமையும். தொழிலில் நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்கள் கிடைப்பாங்க. பயணங்கள் வெற்றிகரமாகவே அமையும். பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்கள்லையும் நீங்கள் உஷாராக இருக்கணும். இந்த குரு பகவானின் அதிசார பெயர்ச்சியின் காரணமாக சில நேரங்களில் உங்களுக்கு சின்ன இடைஞ்சல்கள், கால தாமதங்கள், சிக்கல்களும் மற்றொரு புறம் உருவாக செய்யும். அதிலும் பார்த்தீங்கன்னா அந்நியர்கள் போன்றவர்களையும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களையும் எக்காரணத்தை கொண்டு நம்பாதீங்க. இந்த 2 நபர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் விபரீதத்தை ஏற்படுத்துவதற்காகவே பல விஷமிகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களை நம்புவது அப்படிங்கிறது கொஞ்சம்
கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் உஷாராக செயல்படக்கூடிய பட்சத்தில் ஓரளவுக்கு நற்பலன்களை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் ஆரோக்கிய விஷயம் அப்படி இப்படின்னு வரும் பொழுது ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு மேன்மை இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படலாம். உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும். அதனால கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். எதிர்கட்சியினர் உதவுவாங்க. மறைமுக போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். தொண்டர்களின் உதவியுடன் செயலாற்ற முயற்சி பண்ணுவீங்க. கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். எதிர்பார்த்த பணம் வந்து சேருங்க. தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்யறதன் மூலமா வெற்றியை தங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ள முடியும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றத்தை காண்பீங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இந்த காலம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் எதுவுமே இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலையும் விலகும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருக்க பாருங்க. பயணத்தால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகத்தான் செய்யும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை உருவாகலாம். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. பணவரத்து திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்க பாருங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீங்க. பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்கிறத தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயங்கள் ஏற்படலாம். மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மேலிடத்துல இருந்த மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரலாம். கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும். வராமல் இழுபறியாக இருந்த பணமும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைபளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல முழு மூச்சுடன் ஈடுபடுவீங்க. தங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையினர் படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலமாவீங்க அப்படின்னும் சொல்லலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கலாம். பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தருங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மையும் ஏற்படலாம். பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவுக்கு நல்ல முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். கோபம் படபடப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. தாயின் உடல்நிலையில கவனத்தை செலுத்த பாருங்க. தொழில் வியாபாரத்துல திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். பணவரத்து தடைபட்டாலும் வந்து சேர்ந்துடும். வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இயந்திரங்களில் பணிபுரியறவங்க ஆயுதங்களை கையாளுறவங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறதும் செயல்படுவதும் அவசியங்க. குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுறது தவிர்ப்பது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளிடம் அன்பாக பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கோபம் படபடப்பு குறையும். மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கும். திடீர் செலவினங்கள் உண்டாகலாம். மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க பெறும். வாகனங்கள் மூலமா செலவினங்களும் உண்டாகலாம். அதே மாதிரி உறவினர்களிடம்
பக்குவமாக பேசுறது நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதமும் உருவாகலாம். பயணங்களால் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். மனதில் ஒரு விதமான கவலையும் இருக்கும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டிய கல்வியை கற்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறுங்க. சிறப்பாக படித்து முடிச்சிடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் வீண் அலைச்சல் கொஞ்சமாக குறைஞ்சிடுங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது. அதே மாதிரி தேவையற்ற மனக்கவலைகளும் இந்த நேரத்தில் உண்டாகலாம்.